السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிச்சயமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளாகும். அல்லாஹ் முஃமின்களுக்கு கட்டளையிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உக்த். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்க. இப்போ நீங்க இதை நினைச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லனா உங்களுடைய கொலீகா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு தரேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த வேலை முடிச்சே ஆகணும். அவ்வளவு முக்கியமான ஒரு வேலை. ஆனா இவர் ஏதோ ஒரு காரணம் இருந்தோ இல்லாமையோ இந்த வாக்க அவர் காப்பாற்றல. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் போன மாதிரி இருக்காது? அதே மாதிரிதாங்க, நீங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்க நீங்க நிறைவேற்றலன்னா மத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு வாக்கு அது வெறும் ஒரு ப்ராமிஸ் மட்டும் இல்ல. இத குடுக்கறவங்க நான் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவேன், நீங்க என்னை முழுமையா நம்பலாம் அப்படின்னும், அத பெறவங்க நீங்க இது கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னும் செய்யற ஒரு அமைதியான ஒப்பந்தம் தாங்க இது. ஒரு வாக்கு அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அத நம்ம காப்பாத்தும் போது சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையும் நம்மளுடைய கிரெடிபிலிட்டியும் நம்மளால வலுப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம, இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இவர் கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாரு, நம்ம இவரை நம்பலாம் அப்படின்னு நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளால வடிவமைக்க முடியுது. மேலும் ஒரு வாக்க நிறைவேற்றாதவருக்கு முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்களுடைய ஒரு பண்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்துல்லாஹ் இப்ன் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 பண்புகள் யாரிடம் உள்ளனவோ அவர் ஒரு அப்பட்டமான நயவஞ்சகர் ஆவார். அந்த 4 பண்புகளில் ஏதேனும் ஒரு குணம் இருந்தாலும் கூட நயவஞ்சகத்தின் பண்பு அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். முதல்ல, பேசினால் பொய் பேசுவார், ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவார், சண்டையிட்டால் கெட்ட வார்த்தைகளால் பேசுவார், வாக்கை கொடுத்தால் அதை மீறுவார். மேலும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை, உடன்படிக்கையை நிறைவேற்றாதவனுக்கு மார்க்கம் இல்லை. சூரா அன்-நஹ்ல்ல 91வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وَأَوْفُوا بِعَهْدِ اللَّهِ إِذَا عَاهَدتُّمْ وَلَا تَنقُضُوا الْأَيْمَانَ بَعْدَ تَوْكِيدِهَا وَقَدْ جَعَلْتُمُ اللَّهَ عَلَيْكُمْ كَفِيلًا إِنَّ اللَّهَ يَعْلَمُ مَا تَفْعَلُونَ. மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து அச்சத்தியத்தை உறுதிப்படுத்திய பிறகு அச்சத்தியத்தை முறிக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிவான். பிறகு 94வது வசனத்துல அதே சூறால அல்லாஹ் சொல்றான், وَلَا تَتَّخِذُوا أَيْمَانَكُمْ دَخَلًا بَيْنَكُمْ فَتَزِلَّ قَدَمٌ بَعْدَ ثُبُوتِهَا وَتَذُوقُوا السُّوءَ بِمَا صَدَدتُّمْ عَن سَبِيلِ اللَّهِ وَلَكُمْ عَذَابٌ عَظِيمٌ. மேலும் உங்கள் வாக்குறுதிகளை சதிக்கோ துரோகத்திற்கோ நீங்கள் காரணமாக்கி விடாதீர்கள். அவ்வாறு செய்தால் நிலை பெற்ற உங்களது பாதம் சறுக்கிவிடும். பிறகு 95வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وَلَا تَشْتَرُوا بِعَهْدِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا إِنَّمَا عِندَ اللَّهِ هُوَ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. மேலும் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் அல்லாஹ்விடம் இருப்பதுதான் மிகவும் மேலானதாக இருக்கும். சரி, இப்போ ஒருத்தர் ஒரு வாக்க நிறைவேற்றல. இவர்கிட்ட ஏன் வாக்கு நிறைவேற்ற இருக்கலாம்னா ஒரு காரணம் இருந்திருக்கலாம், ஒரு இல்லாமையும் இருந்திருக்கலாம். இவர்கிட்ட ஒரு தள்ளுபடியாகும் காரணம் இருந்திருந்தால் அவர் மீது பாவம் இல்ல. அப்படி இல்லைன்னா அவர் மீது பாவம் உண்டு. இப்போ அந்த தள்ளுபடியாகும் சில காரணங்கள்ல இப்போ முதல்ல பார்ப்போம். முதல்ல மறதி, அதாவது forgetfulness. மனிதர்களாகிய நமக்கு இயல்பாகவே மறதி அப்படின்னு ஒண்ணு ஏற்படும். சூரா அல் பக்ரால ரப்பனா லா துஆஹிர்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா, எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே அப்படின்னு. இதற்கு அல்லாஹ்
ஆம், மன்னித்து விட்டேன் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன அந்த வசனத்திற்கு பதில் சொல்ற மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த முஸ்லிம் 125வது ஹதீஸ்ல இடம்பெற்றுள்ளது. எனவே இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு வாக்கையோ அல்லது அந்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய நேரத்தையோ மறந்துவிட்டால் அவர் மேல ஒரு பாவம் இல்ல. 2வது கட்டாயப்படுத்துதல். இப்போ யாரோ தான் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் அந்த வாக்க நிறைவேற்ற விடாம சிலர் தடுக்குறாங்க. இவரு இந்த மாரி உங்கள நாங்க துன்புறுத்துவோம், இல்லன்னா உங்கள சிறைச்சாலைல போட்டுருவோம் அப்படின்னு இவர அச்சுறுத்துறாங்க. அந்த மாரி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ்ல இவரால அந்த ஒரு வாக்க நிறைவேற்ற முடியலன்னா, அவர் மேல பாவம் இல்ல. இப்ன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் எனது உம்மத்தினரின் தவறுதலான செயல்களையும், மறதியையும் அவர்கள் எதற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றார்களோ, அவன் அனைத்தையும் மன்னித்து விட்டான். இப்போ யாரோ ஒருத்தர் வல்லாஹி, அதாவது நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்க கொடுத்துட்டு, இவர் அந்த வாக்க நிறைவேற்றல. இவர்கிட்ட தள்ளுபடியாகும் ஒரு காரணமும் இல்ல. அப்போ அவர் மேல ஒரு பெரும் பாவம். லேட்டா இவர் ரியலைஸ் பண்ணிட்டு, அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர விரும்புறாரு. இந்த மாரி மக்களுக்கு அல்லாஹ் கஃபாரா செய்ற கட்டளையிடுறான். இந்த கஃபாராவுடைய சட்டங்கள்ல சூரா அல் மாஇதா 89வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கும் உணவின் அளவுல நடுத்தரமான அளவில் 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும். அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இப்போ ஒருவரால 3த்தையும் செய்ய முடியலன்னா, அவர் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரா அல் இஸ்ரால 34வது வசனத்துல வஅஃபூ பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா. இன்னும் நீங்கள் அல்லாஹ்விடமோ மனிதர்களிடமோ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக தீர்ப்பு நாளில் அவ்வாக்குறுதிகளை பற்றி விசாரிக்கப்படும். எனவே ஒரு வாக்க குடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்க எடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.